அனைவருக்கும் அன்பான வணக்கம். விக்கிரவாண்டி தேர்தல் மக்களவைத் தேர்தல் நடக்கிறப்பவே நடந்திருக்கணும். ஆனால் மன்னர் பேச்சை கேட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு சின்ன சதியோட இந்த தேர்தலை நிறுத்தி வச்சுருந்தது. அந்த தேர்தலை அப்போ நடத்தலை. ஆனால் பார்த்தீங்கன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அந்த மக்களவைத் தேர்தலோடு நடத்தப்பட்டது. அங்கே இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனே எல்லா கட்சிகளும் நான் தேர்தல் களத்தில் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சினேன். அந்த நேரம் பார்த்து கள்ளச்சாராயம் விஷசாராயம் ஒரு மரணம் ஏற்பட்டது. தமிழ்நாடே ஒரு அதிர்ச்சிக்கானது. எல்லாத்துக்கும் வருத்தம்தான். இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கு எல்லாத்துக்கும் இப்போ தெரிந்த ஒன்று. கள்ளச்சாராய விஷசாராய மரணம் நடந்தவுடன் இந்த அரசு, தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளியல. இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னார். பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொன்னதோட உடனே அந்த விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. பணிமாற்றம் செய்யப்பட்டார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். கள்ளச்சார வியாபாரிகளாம் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் அது தொடர்பான இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு சார்பாக 10 லட்ச ரூபாய் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு குழந்தைகள் மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இலவச மேற்படிப்பு வரைக்கும் கல்வி உதவி, ஹாஸ்டலில் தங்கிறதுக்கு, அப்புறம் அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்கன்னா அவங்க பேரில் 5 லட்ச ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டு அந்த கல்வியும் அவங்களுக்கு வழங்கப்பட்டு ஒரு 18 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த ஒரு நிவாரணம் வழங்கப்படும் என்கின்ற ஒரு நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தினார். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. ஆனால் விக்கிரவாண்டி தேர்தலில் அந்த இடைத்தேர்தலில் போய் இந்த மாங்காய் மணி, இந்த ஓத்தவாயி சீமா இவங்களாம் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியுங்களா? கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணம் சரியில்லை, தமிழ்நாடு அரசு திமுக தான் காரணம், முதல்வர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மூளைக்கு மூளை போய் கத்துனாங்க. காளியம்மா சோழியம்மா எல்லாமே போய் கத்துனாங்க, பேசினாங்க. அந்த பேச்சை மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லாம் ஒரு அமைதியான முறையில் வேட்பாளர் அங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்லாம் பேசுனாங்க. தேர்தலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடந்துக்கிட்டு தான் இருந்தது. எதிர்கட்சியான அதிமுக போட்டியில்லை. ஏன் அவங்க இந்த முடிவு எடுத்தாங்கங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல, அவங்களுக்கே தெரியல. ஆனால் அவங்க தேர்தல் நின்று இருக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2 கட்சிகள் தான். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் அதிமுக, அவ்வளோதான். அதை தவிர மற்றதெல்லாம் உதிரி கட்சிகள், உளுத்து போன கட்சிகள் தான். ஆனால் அவங்க நிற்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு கணக்கு போட்டு அவங்க நிற்கல. அதிமுக நிற்கலின்னொன்னே இந்த மாங்காய் மணி என்ன பண்ணார்? அவருடைய போஸ்டரில், நோட்டீஸில் பிரச்சாரம் கேட்குறப்ப எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு இவங்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே இல்லையா? ராம்தாஸுக்கு இல்லையா? மாங்காய் மணிக்கு இல்லையா? இப்படிலாம் கேட்கலாமா? அவங்க தான் உங்கள் கட்சி தலைவர்களா? இதை கண்டும் காணாமல் ஏன் அதிமுக இருந்தது? அந்த ஒரு கேள்வி நாங்கள் இங்கே வைக்கிறோம். போய் கெஞ்சினார். அதிமுகக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் அதிமுக பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடிய எல்லாத்திலும் போய் நீங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடணும், இது நம்ம மான பிரச்சனை. இந்த ஜாதிக்காரங்கிட்டலாம் போய் மான பிரச்சனை, அங்கே போய் ஜாதியை பற்றி பேசுறது, ஜாதி இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கெஞ்சின்னு மாங்காமணி கெஞ்சினார். அப்புறம் நம்ம அந்த அதிமேதாவி இருக்கார்ல சீமா, ஓத்தவாயி சீமா, அந்த ஆள் என்ன பண்ணார்? இவங்களுக்கெல்லாம் ஒரு பொடி மேலே போய் ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு ஓட்டு இந்த தடவை எங்களுக்கு போடுங்க அப்படின்னு அதிமுக தோழரில் கெஞ்சாத கெஞ்சி. சரி, அவங்களுக்கு போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிவில் நம்ம பார்த்துருப்போம். தேர்தலில் இன்னொரு பிரச்சனையும் பேசப்பட்டது. கலைஞர் அவர்கள் மேலே ஒரு அபாண்டமான ஒரு பாடல். இந்த பாடல் பாடி இந்த சாட்டை, இந்த காளிமா, இந்த ஆமை குஞ்சுங்கள்லாம் கத்துன்னு கத்துச்சு. இது தேர்தல் பிரச்சாரங்கிறதுனால அப்போதைக்கு விட்டுட்டோம். மறுபடியும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அவர்களை பற்றி
ரொம்ப கேவலமாக மோசமாக பேசுகிறது இது வரைக்கும் இல்லை, நடந்தது இல்லை. எல்லாருமே அவங்க நிறைய குறை இருக்குன்னு வச்சுக்குவோம். நிறைய தான் பேசுவாங்க, குறைகளை பேச மாட்டாங்க. ஜெயலலிதா, கலைஞர், அண்ணா, பெரியார், காந்தி, இன்னும் எந்தெந்த தலைவர்கள் இந்த நாட்டுக்காக மக்களுக்காக பாடுபட்டாங்களோ அவர்கள் இறந்ததற்கு பிறகு அவர்களை தேவையில்லாமல் விமர்சனம் செய்வது, திட்டுவது, வாய்க்கு வந்தபடி பேசுவது ரொம்பவும் கண்டிக்கத்தக்க. அவங்க ஒரு சித்தாந்தத்தை வச்சுட்டு போனாங்கன்னா அந்த சித்தாந்தத்தை வேணால் நீ குறை சொல்லு, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இந்த பெரியாரை பற்றி பேசுகிறப்ப பெரியார் பிறந்த மண் நம்ம சொல்கிறோம். பெரியாருடைய சித்தாந்தங்கள் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சித்தாந்தம் இன்றைக்கி இந்தியா பூரா பரவிடுச்சு. ராகுல் காந்தி கையில் எடுத்துக்கிட்டார். இந்தியா கூட்டணி எல்லாமே பெரியாருடைய சித்தாங்களையும் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஏதாவது உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லு, அது பிடிக்காமல் போகிறதுக்கு எந்தவித காரணமும் இல்லை. மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே வழியில் சொல்லிடலாம். அதுதான் சரி. இதெல்லாம் பேசலாமா? இந்த மாதிரிலாம் தரக்குறையாக பேசுனீங்க. அவங்கள கோவப்பட்டிருந்தாங்கன்னா, மக்கள் கோவப்பட்டிருந்தாங்கன்னா, இல்லை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களே கோவப்பட்டிருந்தாங்கன்னா அந்த தேர்தலில் என்ன நடந்திருக்கும்? அமைதியாக நடந்திருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கே இருக்கிற வீரம் அவங்களுக்கு இருக்காதா? நீலாம் வாடகைக்கு வாயை விடுறவன். இந்த சீமான்லாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு வெளியே 11 மணிக்கு இல்லைன்னா 12 மணிக்கு ஏதோ ஒன்று பேசுகிறார். அதே மாதிரி தான் அண்ணாமலையும் மக்களை சந்திக்கிறது இல்லை. ஊடகங்கள், தொலைக்காட்சி, பத்திரிகையாளர், அப்புறம் யூடியூப் சேனல். அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு தீனி கொடுக்கணும்ல, வச்சு நடத்துகிறாங்கள, வார் ரூமு, போர் ரூமுன்னு அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல. இது மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தேர்தல் நடந்துகிட்ருக்கு. அந்த தேர்தல் நடக்கிறப்பவே சென்னையில் ஒரு சோகமான சம்பவம். ஆம்ஸ்ட்ராங் இறந்துட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அங்கே அரசாங்கம் விசாரிச்சிட்ருக்கு. இன்னும் விசாரணை நடக்குது. உடனே இந்த துப்புரிவாளர்லாம் இருக்கார்ல, சீமா, இந்த மாங்காய் மணி, டெட் பாடி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்ட்டாங்க. சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டுது அப்படின்னாங்க. இந்தியாவிலேயே நாடு மட்டும்தான் இன்னும் அமைதி பூங்காவாக இருக்கிறது. இன்னும் அது தொடர்ந்து அமைதி பூங்காவாக தான் இருக்கும். அது யாராலும் மாற்ற முடியாது.